தவிக அரசோட முதல் பட்ஜெட் இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு பட்ஜெட். அதாவது ஒரு அரசு வந்து மக்கள் மீது பெரிய செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தாத ஒரு பட்ஜெட். வெற்றி லேப்டாப் திட்டம். அப்போ வெற்றின்ற வார்த்தை தான் புதுசு. மடிக்கணினி கொடுக்கறதுன்றது பழசு. 50 கோடி ஒரு பணம்னு சொல்லிட்டு சோலார் பேனலுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கு பட்ஜெட்டில். பழைய அதே பட்ஜெட் காப்பீஸ் எல்லாம் எடுத்து அதை அப்படியே ரன் பண்ணி ஒரு 10 கோடியா 15 கோடியா எதுக்குன்னு தெரியல, பசுமை தீவனம். சாலை சரியில்லையா, நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து ஆப் போட்டு இந்த நம்ம சாலைன்னு ஒரு திட்டம், அதுக்கு வந்து ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து போட்டால் ரோடை சரி செஞ்சுருவாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அதை அடைப்பதற்கான வழி என்ன? வருவாயை எப்படி பெருக்க போறாங்க? நிதி பற்றாக்குறையை எப்படி குறைக்க போறாங்க? இதுக்கான பதில் எதுவும் பட்ஜெட்ல இல்ல அப்படின்றதும் குற்றச்சாட்டா வந்திருக்கு. குற்றச்சாட்டு இல்லைங்க, ஏமாத்திட்டாச்சு அவ்வளோதான். இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். இவங்க இந்த லீக்கேஜஸ் நாங்க ஃபில் பண்றோம், எல்லாத்துல இருந்து வருவாய் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது திரும்ப திரும்ப ஏன் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகல? 90 days you want to say 90 days is not enough for you. தேடி பார்த்தா காணுமே, பட்ஜெட் திருப்பி திருப்பி பார்க்குறேன் நானுமே. எப்படி பார்த்தாலும் திருப்பி திருப்பி திமுக அண்ணா திமுகவோட திட்டங்கள் தான் வருது உள்ள. எதிர்கட்சிகளும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கட் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கும் ஈயச்சாங் காப்பி அடிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? ஆதவர்ஜுனா இதை பகிரங்கமா சொன்னதன் அதான் வெளியில சொல்லுவார். அவரோட வீக்னஸ் எடுத்து வெளில சொல்லிட்டார். விஜய் சாரோட வீக்னஸை ஆதவர்ஜுனா இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவிக அரசோட முதல் பட்ஜெட் இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவர் கொடுத்த அந்த பட்ஜெட்ல முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க என்ன பாக்குறீங்க? முக்கிய அம்சங்கள்லாம் பார்த்தா அண்ணன் சீர், அது வந்து பெண்களுக்கு வந்து தங்கம் கொடுக்குற ஒரு திட்டம், குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற திட்டம். இதில் குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற திட்டன்றது வந்து விஜய் சாரோட சிந்தனையிலேருந்து பிறந்த ஒரு திட்டம். அதை தாண்டி அந்த பட்ஜெட்டில் வேறு எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. அந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அண்ணன் சீருன்றது அது தாலிக்கு தங்கம், பழைய அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் வந்த ஒரு திட்டம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு மாற்றம், இல்லை வந்து இது வந்து மற்ற ஆட்சி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது, இல்லை இதில் இந்த இடத்துல செலவு வந்து கூட்டுறாங்க மக்களோட நலனுக்காக, இந்த இடத்துல செலவு வந்து குறைக்கிறாங்க, இந்த இடத்துல வரிச்சுமை வந்து மக்களுக்கு குறைய போகுது, இல்லை இது வந்து வருவாய் பற்றாக்குறை இருந்தும் கூட இப்படி ஒரு சிறப்பான பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேசுபொருளாகவோ இல்லை அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு ஒரு சரத்துக்களாகவோ ஒரு 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 பட்ஜெட்டாக நான் பார்க்கவில்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு ஒரு பட்ஜெட். அதாவது ஒரு அரசு வந்து மக்கள் மீது பெரிய செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தாத ஒரு பட்ஜெட். என்ன இதை இப்படி சொல்கிறீங்க? அவங்க வந்து இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்கன்னா, பழைய பாட்டிலில், அதாவது ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது மாதிரி தாலிக்கு தங்கம் தான் அண்ணன் சீராக மாறுது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறது ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் அதிகமாக பேசப்படுறது, முதல்ல பேசப்பட்டது சிங்கப்பெண் அதிரடிப்படை. அது தமிழக காவல்துறையில் இருந்து ஒரு பிரிவை எடுத்து அதுக்கு பேர் மாற்றம் வச்சு அதுக்கு யூனிஃபார்ம் தனியாக போட்டால் சிங்கப்பெண் படை. இது முன்னாடி பிங்க் பேட்ரோல் இருந்தது, பெண்கள் போலீஸு தனியாக நம்ம உருவாக்கியிருக்கிறோம், இதெல்லாம் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வெற்றி லேப்டாப் திட்டம். அப்போ வெற்றின்ற வார்த்தை தான் புதுசு. மடிக்கணினி கொடுக்கறதுன்றது பழசு. லேப்டாப் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது, திமுக ஆட்சி காலத்தில் தேர்தல் கடைசி நேரத்தில் அது கொடுக்கப்பட்டது. அப்புறம் கலைஞர் வீட்டு வசதி திட்டம்னு இருந்தது, வீடு கட்டுற திட்டம்னு இருந்தது, அதற்கு வந்து இப்போ வெற்றி வீடு கட்டுற திட்டம். அப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு சாட் ஜிபிடி கிட்ட பழைய 2 பட்ஜெட்டையும் சேர்த்து கொடுத்துட்டு, இன்ட்ரடியூஸ் வெற்றி வேறெவர் அப்ளிகபிள், இன்ட்ரடியூஸ் சூப்பர் வேறெவர் அப்ளிகபிள், தென் ஹாவ் டு செலிப்ரேட் விஜய் அண்ணா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கொடுத்து விட்டிங்கன்னா, அது வந்து அங்கங்கே போய் மானே தேனே பொன்மானே அந்த மாதிரி போட்டு சூப்பர் 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 நிறைய இடத்துல சூப்பர் இருக்குது பட்ஜெட்டில். அப்புறம் வெற்றி 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 நிறைய இடத்துல வெற்றி இருக்குது. உதாரணத்துக்கு சூப்பர் கேம்பஸ், சூப்பர் கிளீன், அப்புறமா வந்து சூப்பர் சைக்கிள், இந்த மாதிரி. அப்போ இதில் என்ன சூப்பர் இருக்குது? சூப்பர்ன்ற வார்த்தை என்ன இது? அப்புறம் சூப்பர் சிஎம்,
அதெல்லாம் பட்ஜெட்டில் அது இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு அப்பீலிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லாடல்களை எடுக்கிறாங்களோ? சரி, இப்போ ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, மாவீரன் ஸ்டாலின், அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரேக்க பேரரசோட அந்த வில்லு வித்தை கற்றவர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவர் வந்து இமயமலையை தூக்கி திருப்புவார் ஸ்டாலின், இப்படிலாம் நான் சொல்கிறதுனால ஸ்டாலின் சார் அப்படி ஆயிடுவாரா? வார்த்தை ஜாலங்கள், வார்த்தைகளை போட்டு இப்படி அப்படி மானே தேனே பொன்மானே அங்கங்கே போட்டு அப்படி வந்து அதை எழுது, அதை 2.5 மணி நேரம் எழுத்து கூடி கஷ்டப்பட்டு படித்து தாம்பரம் பரணி ரிவர் அப்படின்னு படிச்சுக்கிறார். ரிவர் இன்டர்லிங்கிங், அது ஒரு விஷயம். இது பட்ஜெட்டில் பார்த்தோன்னே பாராட்டுற மாதிரி என்னென்னா, அமைச்சர் மரிய வில்சன் வந்து 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கார். போன நம்ம கூட வந்த உடனே நீங்கள் கூட அதை ஞாபகப்படுத்தினீங்க. சென்ற முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டார், வெள்ளை திணறினார். அறிக்கை வெள்ளை அறிக்கை எப்போ திணறினார் பேசுறதுக்கு கொள்றதுக்கு, அந்த நம்பர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு. அந்த தடுமாற்றம் என்று ஓரளவுக்கு குறைந்துள்ளது. ஸோ ஒரு 2.5 மணி நேரம் அவரால் பேச முடியுது, அவரால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவையில் வந்து பேச முடியுதுன்றது ஒரு வரவேற்பு தக்க ஒரு விஷயம். பட் அதை தாண்டி ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு பட்ஜெட், அதாவதுங்க இது வந்து இந்த ஒத்த பட்ஜெட்டை வச்சு தான் இவங்க 3 மாதம் வந்து அமைச்சர்கள் வந்து எல்லாமே என்ன சொன்னால் பட்ஜெட்டை பாருங்கள், பட்ஜெட்டை பாருங்கள், அதாவது ஒரு பில்டப்பு. இந்த பட்ஜெட்டு பாருங்கள், இந்த பட்ஜெட் பாருங்கள், எப்படி மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, என்னென்னலாம் கொண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ஒரு ஒரு புதுமையான ஒரு திட்டம். இப்போ உதாரணத்துக்கு வந்துங்க, இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க. இந்த சைக்கிளில் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அது ஒரு புது திட்டம் அப்படின்றது என்னது? தொப்பி ஹெல்மெட் போட்டு கொடுத்தா, இப்போ சைக்கிளில் வாட்டர் பாட்டிலும் ஹெல்மெட்டும் இருக்க போகுது சைக்கிளுக்கு. இது பிராண்டட், இது சூப்பர் சைக்கிள் திட்டம். என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது வருஷம் செலவினங்கள் கூடுது. குறைந்தபட்சம் கடந்த காலத்தில் வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டலில் இருக்கும்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா, எங்கனாச்சும் அதிகாரிகள் கிட்ட கேட்பாராம், என்ன பண்ண போகிறோம்? இல்லை தலைவரை, பட்ஜெட் வந்து இதுங்க, சரி எதனா ஒன்றத்தை குறை, எதனா ஒன்றத்தை கூட்டு அப்படின்னா. என்ன எதனா ஒன்றத்தை குறைக்கிறது? பால் விலையை கொஞ்சம் குறை, இல்லைனா வந்து சொத்து வரி, இல்லை எதையோ ஒரு தண்ணி வரி எதனா ஒன்று லைட்டாக குறைக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா, இல்லை ஏதோ ஒரு வரி குறைச்சிட்டு ஜனங்க கிட்ட அதை சொல்கிறது. அதுக்கப்புறமா இந்த லிக்கரு, சாராயம், இல்லை சிகரெட் அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்குன்னா சின் டேக்ஸ் என்று சொல்லுவாங்க. பாவப்பட்ட விஷயங்கள் அதற்கு வந்து அதை வந்து கூட்டிட்டு இதை பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கணக்கில் கரெக்டாக வந்துடும். என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் நலத்துக்கு கேடு அது, அதனால் வந்து அதை கூட்டிடுங்க, அதனால அதுக்கு வரி அதிகமாக வாங்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவைன்னா பால் விலையை குறைங்க, இல்லை வந்து பெண்களுக்கு இலவசமாக பேருந்து, இந்த மாதிரி தான் திமுக பீரியடில் வந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வரலாம் அவங்க போக மாட்டாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்களோ, இந்த தேர்தல் வாக்குறுதியை செய்யக்கூடிய தெம்பு திராணி அதிகமாக இருந்த ஒரு கட்சியாக அதிமுக நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சொன்ன விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் அந்த ஃபஸ்ட்டு 5 கையெழுத்து இருக்குப்பாங்க, அதிலே 3 கையெழுத்து வந்து அந்த தேர்தலில் சொன்னதை வந்து செஞ்சுருவாங்க. பட்ஜெட் வரலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது தெரியும், இந்த ஆட்டம் எங்கே போக்கும், என்ன வரும், எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு கூட சரி நம்ம ஆட்சிக்கு வரோம், நம்மளால் இது செய்ய முடியுன்ற அந்த தைரியம், இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச விஷயம். டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்து 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 அதை எடுத்துகிட்டு வந்து கடைசியில் இங்கே எடுத்துருக்காங்க. 3 மாதம் முன்னாடி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, புதுசு ஆட்சிக்கு இப்போ தான் வரோம், கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, எல்லாம் சொன்னீங்க. சரி 2500 பணம் கொடுப்பேன் நீங்கள் பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, அதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்டில். 6 சிலிண்டர் சொன்னீங்க, அது குடும்பத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அப்புறம் 200 யூனிட் கரண்ட்டு நீங்கள் ஃப்ரீ, 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்கோ இல்லையோ, கரண்ட்டே இல்லை. அதை தாண்டி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து எரிசக்தி துறைக்கு ஒதுக்கீடை குறைச்சிருக்கீங்க. சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று, 50 கோடி ஒரு பணம்னு சொல்லிட்டு சோலார் பேனலுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கு பட்ஜெட்டில். தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன, தமிழ்நாட்டில் எவ்வளோ மின் கட்டணம் இருக்குது, அதாவது மீட்டர்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக்கில் அதாவது கமர்ஷியலில் பெருசாக ஏறலை, ஆனால் டொமஸ்டிக் இந்த நடுத்தர வர்க்கங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து 100ல் ஒரு போய் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா 60லேருந்து 70 விழுக்காடு பேர் கரண்ட்டு பில்லு கூடி இருக்குது சொல்கிறாங்க. அப்போது கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, பட்ஜெட்டில் அதுக்கு எதனா ஒரு தீர்வு. இப்போ சோலார் வந்து ஒரு ஒரு இயற்கை கொடுக்குற ஒரு கொடை, ஒரு சோலாரில் ஒரு 5000 கோடி நான் போடுறேன். சோலாரோட திட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து சோலார் பேனலை வீட்டுக்கு போட்டிங்கன்னா
ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு கரண்ட்டே கட்ட வேண்டியது இருக்காது. நீங்கள் போட்ட பணம் 3லேருந்து 4 வருடத்தில் அந்த பணம் வந்துடுது இப்படின்றது ஒரு புரிதல். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு துறை அமைச்சரை கூப்பிட்டு, இப்போ என்னப்பா இது, என்ன பண்ண போகிறீங்க, பட்ஜெட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது சார், சோலார் சொல்கிறீங்க, இந்த சோலார் கான்செப்டில் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு ஒரு 50 கோடிக்கு பதிலாக ஒரு 5000 கோடி, ஒரு படம் எடுத்தாவே 500 கோடி செலவு பண்ணுறீங்க. ஒரு படத்துக்கு காசு கூட சோலாருக்கு போட மாட்டீங்க தமிழ்நாடு பிரச்சனையை தீர்க்க. அப்புறம் வந்து மருத்துவமனையில் புதுசாக மருத்துவமனை கட்டுறோம் கொள்ளுறோன்ற மாதிரி ஒரு பெரிய ஆடம்பரமான விஷயம். மருத்துவமனைன்றது எப்பயுமே ஒரு தேவை இருக்குது. சரி, ஒரு 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 தனியார் மயம் மாதிரி ஒரு மருத்துவமனை கட்டி அதில் விருப்பப்பட்டு வரவங்களுக்கு அதிகமான காசை வாங்கி, இல்லை அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க, வெளி ஊர்லேருந்து வரவங்களுக்கு அந்த மாதிரி எதுனா ஒரு சிந்தனை ஒன்றுமே கிடையாது. பழைய அதே பட்ஜெட் காப்பீஸ் எல்லாம் எடுத்து அதை அப்படியே ரன் பண்ணி ஒரு 10 கோடியோ 15 கோடியோ எதுக்குன்னு தெரியல, பசுமை தீவனம், அதாவது இதுக்கு பேர் வந்து ஃபாடர் ஸ்கீம்னு வாங்க. இந்த ஃபாடர் ஸ்கீம் என்னன்னா, வறட்சி நேரத்தில் நிறைய நேரத்தில் வந்து புல் கிடைக்காது, வைக்க கிடைக்காது. அதுக்கு வந்து அங்கங்கே எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சரு, இல்லை வந்து உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போட்டு உற்பத்தி பண்ணி அதை கொடுக்கறது தான் அது. அதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டு, பழசு என்னவோ அது அப்படியே ரிப்பீட். அப்போது ஒரு இப்போ வந்து நான் பேசுகிறேன், இப்போ பட்ஜெட்டை பற்றி என்னோடய கருத்து கேட்குறேன். என்னோடய கருத்து வந்து ஃபேக்சுவலாக அது ரிப்பீட் ஆகும். ஆனால் வேறு சில சிந்தனைகள், புதிய விஷயங்கள் சொல்லணும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் 24 மணி நேரமாக சிந்திக்கிறேன். வெறும் பத்திரிகையாளர் நான். என்னோடய கருத்து சொல்கிறதுக்கு மேபி இதுக்கு அது. ஏன்னா குறை சொல்கிறது ஒண்டி நம்ம வேலை கிடையாது, அதில் நிறை இருக்கும். குறை நிறை அதை தாண்டி தீர்வு சொல்கிறதும் ஒரு பத்திரிகையாளரோட கடமை நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டில் மக்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அதே அடையாறு குப்பையாக இருக்குது, கூலமாக இருக்குது, ஆற்று படுக்கையாகி போச்சு, நாசமாக போயிடுச்சுன்றது உண்மை. திமுகவும் காரணம், அதிமுகவும் காரணம். யாரும் எதுவும் செய்யலை. நீங்கள் இப்போ ஆட்சிக்கு எதனா கேட்டால் நாங்கள் வந்து போட்டு விடுவோம், பசங்களாம் விளையாடுற அளவுக்கு சூழலை உற்பத்தி பண்ணுவோம். நீங்கள் அதற்கு எதனா அடிப்படையில் எதனா ஒரு 2 நிமிஷம் ஒரு விளக்கம் இருக்கா இன்றைக்கி பட்ஜெட்டில்? சார், இன்னைக்கு ஆக்சுவலி நிதியமைச்சர் அவர்கள் இதுக்கு வேர்ல்டு லெவலில் டெண்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பெஸ்ட் பர்சன்ஸ் யார், ஐ மீன் கம்பெனிஸ், அவங்கள வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க, படகு போச்சு அதில் சாப்பாடு கட்டிட்டு டூர் அதில் போவாங்க, அந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையா சார்? அதாவது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாமே, அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை வருது பார்க்கும்பொழுது. ஒரு உலக நாடுகள்ல எப்படி ஒரு ஆறு வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும், அந்த மாதிரி சென்னைக்கு இது கூவம்ன்ற தாண்டி இது ஒரு அழகான ஒரு ஆறா மாறணும் அப்படிங்கறது நெறியாளரோட அந்த ஆசை நியாயமான ஆசை, பல பேரோட ஆசை. தாவேக்கா நேயர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க அதை நினைப்பாங்க. அந்த ஆத்தங்கரையில நீங்கெல்லாம் உடற்பயிற்சி பண்றதை பார்க்கணுன்ற அளவுக்கு அவரு சொல்லி பேசுறீங்க. இது சின்ன வயசுலேருந்து எனக்கெல்லாம் காது குத்துனாங்க. இந்த ஊர் எப்படி மோசமாக போச்சு இந்த ஆறு படுக்கை அப்படின்றத நான் கண்ணெதிரில் பார்த்து வயிறு எரிஞ்ச சில பேர்லாம் நானும் ஒருத்தன். இதே தான் வந்து திமுக சொல்லிச்சு, இதே தான் அண்ணா திமுக சொல்லிச்சு, இதே தான் ஏமாத்துனாங்க. நீங்கள் பேசுகிறதும் அதே துணியில் தான் இருக்குது. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் டேலண்ட்டு இல்லாமல் இல்லை. நம்ம ஊரில் இயற்கை சார்ந்த இன்ஜினியர்ஸ், என்வைரன்மெண்டல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இது ஒரே சிம்பிள். ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ண வேண்டியது என்னென்னா, ட்ரைனேஜ் தண்ணியை கூவத்துலேயோ அடையாறுலேயோ விடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் உண்மையிலே சத்தியமாக உங்கள் நோக்கம் அதுவாக இருந்தால், உங்கள் பட்ஜெட்டை என்ன வந்திருக்குன்னா, நாங்கள் எஸ்டிபி போடுறோம், சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுறோம். சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு அடையாறுலையும் கூவத்துலேயும் சீவேஜ் தண்ணியை ட்ரீட் பண்ணி நாங்கள் விடும்போது தட் பிகம்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர். பொல்யூட்டட் வாட்டர் பிகம்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர், தேர்பை இன்டியூசிங் பயோடைவர்சிட்டி. அப்போது இயற்கை சம்மந்தப்பட்டவங்கள, பறவைகள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, நிலத்தடி நீரை ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஒரு டீமை போட்டு, ஒரு கமிட்டியை போட்டு நாங்கள் பண்ணி ஸ்டடி பண்ணி பண்ண போகிறோன்னா நான் சத்தியமாக நம்பியிருப்பேன். என்ன சொல்கிறீங்க? டெண்டர், குளோபல் டெண்டர், உலகளவில் எக்ஸ்பர்ட்டு. இதே ஸ்டாலின் சாரும் பேசியிருக்கார், தேம்ஸ் மாதிரி மாற்றுவேன் தீர்வு. அதாவதுங்க, அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இளம் பத்திரிகையாளராக நானும் அதெல்லாம் நம்பினேன், நானும் சில்லறைகளை செதற விட்டேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது அதே ஏமாத்து வார்த்தை, அதே ஏமாத்து பட்ஜெட், அதே ஏமாத்து பொய்யான அந்த வார்த்தைகள். நீங்கள் இதில் வந்து போட்டிங் விடலாம், நீங்கள் இதில் குழந்தைங்கள விடலாம். ஃபஸ்ட்டு மீன் வரணும், போட் அப்புறம் வரட்டும். அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு மீன் வரணும். மீன் வந்ததுக்கப்புறம் பல வகையாக ஆகணும். அதுக்கப்புறம் மீன் கொத்தி பறவை வரும்.
அதுக்கப்புறம் பல பறவைகள் பலவிதம் வந்து அங்கேயே தொடர்ந்து தங்கணும், மரஞ்செடி வளரணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வேணா போட்டு விடலாம். எத்தனை போட் வாங்கி விடுறது ஈஸி. தண்ணி வந்து ஸ்மெல் அடிக்கும், நாத்தடிக்கும், பிரச்சனை இருக்கும். அதில் கூட போட்டை வாங்கி வச்சு கூட விடலாம். போட்டு விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு பசங்க விளாட்ற மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆபரணமோ ஒரு இடம் சும்மா கிளியர் பண்ணிவிட்டு காவா தண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு மூளையை ஒண்டி நீங்கள் காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டுட்டு கூட பார்க் மாதிரி காட்டி ஆற்றை சுத்தப்படுத்திட்டு கூட ஏமாற்றலாம் 3 வருஷம் கழிச்சு. உங்களோட இப்போது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் குணப்படுத்துறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்கள் உடம்புல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, அது குணப்படுத்துறாங்கன்னா டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணிவிட்டு அது சொல்லணும், இதுதான் தீர்வு, இதுதான் சிஸ்டம், இப்படி தான் ரெட்ரீவ் பண்ணணும். அந்த மாதிரி சிஸ்டமை ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இவங்க இன்றைக்கி பேசலை. அப்போது அதே அதே பழைய பல்லவி, அதே ஏமாத்து வேலை. நான் கேட்குறேன், குப்பை போடுறவன் இங்கே இருக்கிறான், காவா ஊற்றுறவன் இங்கே இருக்கிறான், தீர்வு எங்கேருந்து வரும்? அமெரிக்காலேருந்து வருமா? ஏன் நம்ம ஊரில் இயற்கை புரிதல் இருக்கிறவங்க இல்லையா? இல்லை அவங்க செய்யறதுக்கு எண்ணம் கிடையாது. சரிங்க, இது வந்து முதலமைச்சருக்கு அந்த வில்லு இருக்கணும். யாராலையும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணி காட்டுறேன், இந்த ஜோசப் சி விஜயால் இது முடியும் அப்படின்றது அவருக்கு இருக்கணும். அவருக்கு அப்படி இருந்ததுன்னா தைரியமாக இதை வெளியில் பேசுவார், தைரியமாக இதை வெளியில் சொல்லுவார். இன்றைக்கி என்ன நடக்குது? அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு தீர்மானம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு இல்லை, துறை ரீதியாக அமைச்சர் யாருன்னா கேட்பான். ஏன்னா ஐன்ஸ்டீனை கேள்வி கேட்டால் ஐன்ஸ்டீன் தான் பதில் சொல்லணும்னு இல்லை, கெலிலியோ, நியூட்டனு, டார்வின், ஏன்னா இருக்கிறவங்களாம் அந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க. நீங்கள் அவரை கேட்டால் இவங்களாம் ஐடியா கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க. சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டு இன்னைக்கு பட்ஜெட்டுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு அவர். ஏஐ பற்றி நிறைய பேசியிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல், இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டு அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐ வந்து என்ன கேட்டால் அது வந்து ஒரு ஹம்பக்கு, அது வந்து ஒரு ஏமாத்து வேலை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனோட சிந்திக்கக்கூடிய தன்மையை அது வந்து பார்த்துட்டு ஏஐயால் எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து செயற்கை அறிவு, அது ஒரு நுண்ணறிவு. இன்றைக்கி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்கன்னா அடுத்து அதை விட பெட்டர் சாஃப்ட்வேர் வரல தான் அதுக்கு வேலிடிட்டி பீரியட். பட் இதுக்கு அப்படி கிடையாது. அப்போ நம்ம மாணவர்களை சிந்திக்க வைக்கணும், மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து மாணவர்களை சமுதாயத்தை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சா தான் அப்போ அவங்க சிங்கப்பூர், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு கூட போட்டி போடுவாங்க. வெறும் ஆப்பு ஆர்டிஃபிஷியல் எது செயலி ஆப்பு. சாலை சரியில்லையா, நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து ஆப்பு போட்டு இந்த நம்ம சாலைன்னு ஒரு திட்டம், அதுக்கு வந்து ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து போட்டால் ரோடை சரி செஞ்சுருவாங்க. சார் ஆனால் அது கேட்கும்பொழுது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இல்லைங்க, கேட்கும்போது மகிழ்ச்சியா ஏன்னா இருக்குது. சாலைகள் இப்படி இருக்குன்றத பற்றி யாரும் பேசாதப்ப அட்லீஸ்ட் இவங்க அதை ஒரு விஷயமா எடுத்து சொல்றாங்க இல்லையா? கரெக்ட், அதை ஒரு விஷயமா எடுத்து சொல்கிறாங்க. இப்போது யதார்த்தத்துக்கு வரும். இப்போ இந்த 3 மாதத்தில் சாலை பணி எங்கன்னா வேகமாக நடந்த மாதிரி பார்த்தோமா? இன்னும் 2 மாதத்தில் மழை அடிக்க போகுது. இல்லை சாலையை ரிப்பேர் பண்ணுற மாதிரி எதனா பெரிய வேலையை பார்த்தோமா? பார்க்கல. ஏன்னா மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏதோ சும்மா பேசணும்னு இல்லை, சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும். மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர்ஸ் நிறைய கொடுக்கல. ரோடு ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு டெண்டர்ஸ் இஸ் நாட் பீன் இஷ்யூட். இவங்க என்ன சொல்கிறாங்க, டெண்டரில் தவறு இருக்குது, நிறைய டெண்டரை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க. எல்லா துறைகள்லையும் வேலைகள்லாம் முடங்கி இருக்கு, டெண்டர் விடலை. அப்போ என்ன அர்த்தம்? சாலைகள் வந்து உடனே வரப்போகிறது இல்லை. இப்போ இது மழை மாதம், இப்போ நீங்கள் சாலையை போட்டாலும் போயிடும். இப்போ டெண்டர் முன்னாடியே செட்டில் பண்ணியிருந்தா இந்த மாதம் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து செப்டம்பருக்குள்ளே முடிச்சிங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர் இப்போ அடிக்கிற மழை பார்த்தா பிச்சு எடுக்குது, டக்குன்னு பெய்யுது, அப்புறமா மழையே இல்லாமல் இருக்குது. இது எல் நினோ எஃபெக்ட். அப்போ கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இவங்களோட அந்த சிந்தனை என்பது இவங்க ஏங்க நேற்று 24 மணி நேரம் ஒரு அரசாங்கம் ஒரு நடிகரை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு மொத்தமாக அதில் தாங்க கவனம். கோர்ட்டில் அரசோட கவனம், தஞ்சாவூரில் அரசோட கவனம், போகிற இடத்துலலாம் சாலை போக்குவரத்து. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து நேற்று வந்து சாலையை வந்து போக்குவரத்தை பாதிப்பு பண்ணியிருக்காங்க திமுக சார்பாக. இது போலீஸில் எனக்கு வந்த தகவல். அதாவது 20,000 பேர் அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, தஞ்சாவூரில், திருச்சியில், சென்னையில், செங்கல்பட்டில், போகிற இடம்லாம். நேற்று வேறு வேலை வெட்டியும் இல்லையா நமக்கு? இன்றைக்கி பட்ஜெட்டு மக்களை பற்றி பேசுறது, மக்களுக்கு எவ்வளோ ₹1 செலவு பண்ணுறோன்னா எவ்வளோ ₹1 செலவு பண்ணுறோம், எதில் பண்ணுறோம், எவ்வளோ வருது, எவ்வளோ போகுதுன்னு. அப்போ அரசோட சிந்தனை எங்கே இருக்கிறது? சரி, எதிர்கட்சி என்ன பேசுது? இது கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்க போனது கிடையாது. நிர்வாகம் என்பது வேற, பட்ஜெட்டுன்றது வேற, ஒரு தொலைநோக்கு பார்வைன்றது வேற. எல்லா இடத்துலையும் வந்து வெற்றின்ற பேர் போட்டுட்டா வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம். என்னங்க இது? வெற்றி பெண்களுக்கு இந்த திட்டம், ஆடு மாடுகள் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தாண்டி
இல்லை ஆடு மாடுகளை அரசே வாங்கி அரசே ஒரு பண்ணை வைக்குது, கால்மார்க்ஸ் கூட்டு பண்ணை மாதிரி தமிழக கூட்டு பண்ணை. இதில் வந்து ஒரு ஒரு 500 பேருக்கு ஏதோ வேலை, ஏதாவது ஒரு ஒரு திங்க் பண்ணோம்ல. ஒரு அவுட் ஆஃப் யூ கேன் ஃபெயில், யூ கேன் ஆல்வேஸ் ஃபெயில். சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சிந்தனை இல்லை, ஒரு செயல்படுத்தணும்னு இல்லை. வேலை வாய்ப்பை பற்றி வார்த்தைகளே இல்லை. பிரேமலதா அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 10,00,000 கோடி வந்து கடன் இருக்குன்னா அதை அடைப்பதற்கான வழி என்ன, வருவாயை எப்படி பெருக்க போறாங்க, நிதி பற்றாக்குறையை எப்படி குறைக்க போறாங்க, இதுக்கான பதில் எதுவும் பட்ஜெட்ல இல்ல அப்படின்றதும் குற்றச்சாட்டா வந்திருக்கு. குற்றச்சாட்டு இல்லைங்க, ஏமாத்திட்டாச்சு அவ்வளோதான். அந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். நாங்கள் இந்த இந்த நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வருவாய் வரும், அது எங்கள் அண்ணனுக்கு தெரியும், விஜய் சார் வழிகாட்டுவார், அத்தை செய்வார், இத்தை செய்வாருன்னு சொல்லி இந்த 3 மாதமாக பில்டப்பு. மே மாதத்தில் ஆரம்பித்தது, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றது நான் சொல்லலை. அப்படி எதனா இருந்தால் சொல்லுங்கள். 10,00,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 30% வந்து விஜய் வீட்டுக்கு, இது முதல்வர் வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போச்சு சொன்னாருங்க. அப்போ 30% ஒரு சிஸ்டமில் இருந்து நீங்கள் ஒயிட் ஆகுறீங்க, கிரேவை ஒயிட் ஆகுறீங்கன்னா எப்படி இருக்கணும் பட்ஜெட்? பிரகாசமாக இருக்கணும்ல. இவங்க இந்த லீக்கேஜஸ் நாங்க வந்து ஃபில் பண்றோம், எல்லாத்துல இருந்து வருவாய் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது திரும்ப திரும்ப ஏன் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகல? 90 days யூ வாண்ட் டு சே 90 days இஸ் நாட் எனஃப் ஃபார் யூ. அதுக்கப்புறம் மான்டேங் சிங் அலுவாலியா, உங்களுக்கு என்ன தெரியும் மான்டேங் சிங் அலுவாலியா பற்றி? நான் சொல்லவா? அவர் எதுவுமே பெருசாகவே பண்ணது கிடையாது, வெறும் பில்டப்பில் காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தார். போன பீரியடில் இப்படி தான் எஸ்தர் டஃப்லோ அவங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. இதே நீங்கள் ஜெயரஞ்சனை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா 4 விஷயம் லோக்கலில் சொல்லுவார். ஏங்க ஆனந்த் சீனிவாசன் இருக்கார்ல காங்கிரஸில், அவரை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாருங்க பெட்டரா. உங்களுக்கு தெரியலங்க, யாரை என்ன பண்ணணும்னு தெரியலங்க. ஆனந்த் சீனிவாசனை கூப்பிட்டு ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் அவங்க வந்து தனியார் மயம் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி ஸ்டேக்ஸ் எது வாங்கணும், இல்லை எதனா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோன்னு கேளுங்க. சுந்தர் பிஆர் சுந்தர் இருக்கார், புரசை சுந்தர், ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் தெரியும், ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியும் தெரியும். உங்களுக்கு அக்ரெசிவாக போனோன்னா அந்த மாதிரி ஆள், டிஃபென்சிவாக போனோன்னா இந்த மாதிரி. இது இல்லாமல் எக்கனாமிக் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நடக்குது நாட்டில், எங்கே வியாபாரம் போக போகுது, இன்ஜினியரிங்கோட செக்டர் எப்படி இருக்கும், ஆர்டிஃபிஷியல், ஐம் நாட் சீயிங் எனி டேலண்ட்ஸ் எனிபடி கம்மிங் ஃபார்வர்ட். தெர் இஸ் அ கம்ப்ளீட் லேக் ஆஃப் டேலண்ட் வித் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட். 10,00,000 கோடி கடன் இருக்குது, எப்படி அடைக்க போகிறீங்க? நீங்கள் அமைச்சர் பேசணும்ல, ஒரு 2 நிமிஷமாச்சும் பேசணும் இல்லையா? 2.5 மணி நேரத்தில் பேசலையே. வருவாய் பற்றாக்குறை இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது, அது எப்படி சரி செய்ய போகிறீங்க? சொல்லலை. ஈபிக்கு வந்து கரண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க செலவை. ஈபிக்கு தான் ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன், ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிக் கார்பரேஷன், பவர் கிரிட், பிஜி இன்வெர்டர், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கோல் இந்தியா, இதெல்லாமே பவர் செக்டர்ஸ். இதெல்லாம் நேஷனல் நவரத்ன கம்பெனி. இந்த கம்பெனிஸில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து, ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து, ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, அடுத்த 5 வருஷத்தில் அது என்ன பண்ணும், அதோட கிளையண்ட் லிஸ்ட் என்ன, பவர் ஜெனரேஷன் என்ன, கேப் என்ன படிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி எதுவுமே வேணாம், கரண்ட் பில்லு ஏறினது பழைய நிலைமைக்கு குறைய போது, அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த 100 யூனிட் அப்ளை ஆகுது, இல்லை 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இருந்தால் கூட கடனாச்சு, நஷ்டமாச்சு. நமக்கு ஃப்ரீயாக கரண்ட்டு கம்மியாக வருது, ஜனங்க அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு கடன் அடைக்கிறது. ஆனால் நீங்கள் தான் சந்தோஷமாக. இப்போ சாதாரண ஒரு அலுவலகத்துக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? 10வது மாடியில் இப்போ நல்லா சாஃபாலாம் பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக போட்டு, ஏசிலாம் 2 ton ஏசியெல்லாம் நிறைய போட்டு, விண்டோ ஏசிலாம் போட்டு, எல்லாம் பெயிண்ட் அடிச்சு புச்சா மாதிரி எல்லாம் நல்லா செலவு பண்ண தெரியுதா? சாதாரண ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? அப்போது இதுக்கெல்லாம் வந்து யோசிக்கிறோமா நம்ம? பணம் இல்லை, பற்றாக்குறை இல்லைன்னு சிந்திக்கிறதே இல்லையே. சரி, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஸ்டாலின் போன அதே கான்வாய், எடப்பாடி பழனிசாமி அதே போன கான்வாய், எதுக்கு அவ்வளோ வண்டி? நீங்கள் மக்களுக்காக தானே வந்தீங்க, எதுக்கு உங்களுக்கு கான்வாய் நீளம் பெருசாக இருக்கே? இப்போ அதுவும் பிரதமர் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு அந்த சமயத்துல, வார் அதிகமா இருக்கும்போது எல்லாரும் கான்வாய் கூட கம்மி பண்ணலாம், பிரதமர் 50% கம்மி பண்ணியிருந்தாரு, கவர்னர்ஸ் கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்படி அதாவது இந்த நடிகர்களாக அரசியல்வாதியாக மாறும்போது பார்த்தீங்கன்னா, மழையில் கூட கொடையை பிடிச்சின்னு போவோம். நீங்கள் பாருங்கள், ஒரு சில காட்சிகள் பாருங்கள், அந்த கொடை அப்படி 2000 பேர் 5000 பேர் ஜனங்க நினைகிறாங்கன்னா, நினைகிறவங்க தான் தலைவர். இப்போ தனுஷ் சார் வந்து அரசியலுக்கு வரப்போறா சொல்லியிருக்காரு. அவர் வெளியில் வரும்போது கொடையை பிடிச்சின்னு போவார் மழை. அதெல்லாம் தலைவா தலைவா தனுஷ்னு அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றதில்ல, தானாக தோணணும் அரசியல்வாதியாக மாறுறதுன்னா.
அவங்களோட நிலைப்பாடில் இருந்தால் தான் அவங்க பிரச்சனை புரியும். நீங்கள் இன்னும் அந்த நிலைப்பாடுக்கே வரல. பால் ஆவின் பால் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு, பால் பற்றாக்குறை இருக்குது, மாடுகளோட எண்ணம் என்னன்றது தெரியல. மேபி அந்த துறை அமைச்சர், இவர் நிதியமைச்சரே இப்படிங்கிறாருன்னா துறை அமைச்சர்கள் எப்படி எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக லேக் ஆஃப் குவாலிட்டி. ஒரு இது ஒரு சிலர் பேசிடுறாங்க, சமாளிச்சிடுறாங்க. ராஜ்மோகன் பார்க்குறோம், ரமேஷ் எதையோ உருட்டி கிட்டி எதையோ பேசிடுறாப்புல, ஆதவ் பேசிடுறாரு, சமாளிச்சிடுறாரு, அருண்ராஜ் ஏதோ பேசுகிறாரு. இதெல்லாமே பேசுகிறாங்க, திட்டமாக செயல்பாடாக அது அப்புறம். ஒரு சிலர் அதுவே வரல. இப்போது ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இறக்கி விட்றீங்கன்னா உங்களோட அது ஃபஸ்ட்டு டவுன். அது ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கணும் பர்ஃபார்மன்ஸு டெட்டு கம்ப்ளீட்டாக. இப்போது நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கலை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் அது பேசணும். தேடி பார்த்தா காணுமே, பட்ஜெட் திருப்பி பார்க்குறேன் நானுமே. எப்படி பார்த்தாலும் திருப்பி திமுக அண்ணா திமுகவோட திட்டங்கள் தான் வருது உள்ள. எதிர்க்கட்சிகளும் அதே தான் சொல்லியிருக்காங்க. கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈயாச்சான் காப்பி அடிக்கிறதுக்கும் என்ன இருக்குது அதில்? இவ்வளோ திட்டங்களையும் சொல்லி திமுக நாங்கள் பணத்தை 2000 ரூபா போடுவோம் கலைஞர் மகளிர் திட்டம். ஒரு சில திட்டத்தை நாங்கள் 2.0 போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். அதிமுகவில் ஃப்ரிட்ஜு தரேன் நான். ஃப்ரிட்ஜாக வாஷிங் மிஷினாக எனக்கு தான் ஃப்ரிட்ஜாக ஏதோ ஒன்று வாஷிங் மிஷினாக ஏதோ ஒன்று தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 10,000 ரூபா ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு எல்லாம் ஏறி இருக்குது, ஒன் டைம் போன மாதிரி வரும்னாங்க. ஒரு சில திட்டம் சொல்லி அம்மா கிளினிக்கு திருப்பி தரப்போம் 2000 அம்மா கிளினிக்கு. ரேஷன் அரிசியில் ரேஷன் கடையில் வெளியிலேருந்து வாங்குற அரிசி என்னவோ அதே மாதிரி அரிசி 1500 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கலாம். 2000 இருந்தால் போதும். பட்டு புடவையாக கொடுப்பேன் கல்யாணத்துக்கு. தீபாவளி பொங்கலுக்கு இனிமேல் லேடிஸ்க்கு அழகிய சீலை அப்படின்னு. அது சும்மா சொன்னாப்புலையோ இல்லை உண்மையாக சொன்னாப்புலையோ, ஆனால் ஒருவேளை வந்திருந்தால் அவங்க செஞ்சுருக்குறாங்க கடந்த காலத்தில். அதேமாதிரி திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொன்னதை செஞ்சுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை எதுவுமே செய்யலை. நீங்கள் வெறும் அந்த 700 கோடியிலேருந்து 800 கோடி ஆகுது அந்த தங்கத்துக்கு குழந்தைங்களுக்கு. சின்ன மோதிரம், ரொம்ப பெருசாக ஒன்றும் அப்படியே நம்ம போட போகிறது கிடையாது, அவ்வளோதான். அதை தாண்டி there's neither a freebie sort of a budget nor a budget that promises complete growth. இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் போகும்போது அப்போ நீங்கள் இந்த 3 மாதத்தில் கடன் ஒன்றும் கம்மியாக இருக்கும். கடன் 20,000 கோடி வாங்கியிருக்கீங்க. அப்போ மாதம் ஒரு 7,000 7,500 கோடி கடன் வாங்குறீங்க. ஆனால் பேசும்போது அப்படி பேசுறீங்க. எதுக்கு வாங்குறீங்க? இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்ச உடனே நிதித்துறை செயலர் சித்திக் அவர்கள் செய்தியாளர்களை பார்க்கும்பொழுது, கடன் வாங்காமலாம் இருக்க முடியாது, மத்திய அரசு சொன்ன அறிவுறுத்தலின் பேர்ல தான் கடன் வாங்கியிருக்கோம், இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா 50 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்துக்கு முன்னாடி விஜய் சார் பேசவே மாட்டார், இப்பவும் பேச மாட்டார். அதுதான் துறை செயலரை வச்சு பேசுறது. சார் அது எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் சார்? அதாவது அவை முன்னவர் தீர்மானம் போடணும்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதா செய்தி வருது. எதிர்க்கட்சிகள் எந்த கேள்வி கேட்டாலும் முதல்வர் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, துறை அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட பதில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரணும்னு கேட்டதா. என்னன்னா தீர்மானம் கேட்கலாம், இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை பத்தி பேசியிருக்காரு. அதாவதுங்க அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும்னு கேட்கறது ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு இப்படி ஒரு தீர்மானத்தை கேட்டு ஏன் விஜய் சாரை மாட்டி விட்றாரு ஆதவன்னு எனக்கு தெரியல. விஜய் சார் அமைதியாக இருக்கும்போது அந்த துறை அமைச்சர் ஏஞ்சினா உங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டியது தானே. விஜய் சாரெல்லாம் டீட்டெயிலாக பேச முடியாது, சப்ஜெக்ட் தெரியாது. அவரை நம்ம பேச விட்டோன்னா அவர் அம்பலப்பட்டிடுவார், சட்டமன்றத்தில் மாட்டிக்கிடுவார். நாட்டு மக்களுக்கு இவருக்கு போதிய அளவுக்கு தரவுகள் தெரியல, இவருக்கு விஷயம் தெரியல அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் எது வந்தால் யார் கேள்வி கேட்டால் எந்தெந்த அமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு முதலமைச்சர் அப்படியே கோட் போட்டுன்னு அப்படியே இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா அவர் பேசுவார், அப்படி பார்த்தோன்னா அவர் பேசுவார். அட்லீஸ்ட் அந்த ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணுவார் அவர். அப்படியே ஒப்பேற்றிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் ஓட்டிடலாம் பேசாமலே. ஆதவ் அர்ஜுனா இதை பகிரங்கமா சொன்னதன் அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. அவரோட வீக்னஸ் எடுத்து வெளில சொல்லிட்டார். விஜய் சாரோட வீக்னஸை ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஏங்க அதாவது ஜனநாயகத்துல நகைச்சுவையா இருக்குன்ட்டு உதயநிதி அவர்கள் சொல்றாரு இந்த தீர்மானம் கேட்டது. காமெடி தான் அது, ஃபுல் டைம் காமெடி. ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ திமுக ஆட்சியில் இருக்குன்னா அதிமுகவில் சண்டை போடுவாங்க எம்எல்ஏஸ். எனக்கு இந்த துறையில் நிறைய தப்பு இருக்குது, எனக்கு அதை கொடுங்க, நான் பேசணும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சட்டமன்றத்தில் பேசுனா அம்மையார் ஜெயலலிதா பார்த்து அதை ரசிப்பாங்க,
அப்போ எனக்கு எதனா பதவி கிடைக்கும். இப்போ கலைஞர் இருக்கிறாரு, இல்லை ஸ்டாலின் இருக்கிறாருன்னா எனக்கு வந்து அதிமுக எதிர்த்து நான் பேசினேன், எனக்கு இந்த துறை கொடுங்க, பிடபிள்யூடி கொடுங்க, ஹைவேஸ் கொடுங்க, இல்லை கோயில் பற்றி கொடுங்க. ஏன்னா அதில் சென்டிமெண்ட்டாக இருக்கும், இல்லை எதனா லஞ்சம் லாவண்யம் ஊழல்லாம் இருக்கும். அதை நான் குத்தி குறை சொல்லி நான் சட்டமன்றத்தில் அதை வச்சு கிழிக்கின்னு கிழிச்சுன்னா எனக்கு பேர் ஏறும் அப்படின்னு பேசுவாங்க. சட்டமன்றத்தில் பேசணும், சட்டமன்றத்தில் இன்னும் தரவுகள் சொல்லணும், சட்டமன்றத்தில் வந்து ஒரு எதிரொலியாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துருக்குறேன். ஆனால் அவர் பேச மாட்டார், அவருக்கு பதிலாக மற்றவங்க பேசுவாங்க. அதுக்கு பேரவைத் தலைவர் உதவணும்னு கேட்குற தீர்மானம் வந்து இது இது என்ன விதமான அரசியல்னு தெரியல. அவர் தொண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவரால் பேச முடியாதுன்னு எனக்கு புரியுது. பட்டு கேள்விக்கே வந்து முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு இல்லைன்னா அதெல்லாம் அவளும் அசிங்கம். டெய்லியே பதில் சொல்லும். அதாவது ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர் சந்திக்கல, அப்புறமா தொடர்ந்து ஒரு திட்டங்கள் பற்றியோ பிரச்சனை பற்றியும் பேசுறது கிடையாது. இப்போ யாருன்னா முதலமைச்சரை கேள்வி கேட்டால் அவர் எங்கே மாட்டிக்கிறவாரோன்னு சொல்லிட்டு அவரை பாதுகாக்கிற வேலையை பண்ணுறீங்க. இப்போ படத்தில் டைரக்டரு அவரை ஹீரோவாகவே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிஜத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து இன்னமும் அவரை வந்து ஹீரோவாகவே அரசியலையும் காட்டுறதுக்கு உண்டான முயற்சி. ஜெயிக்கிறதுன்றது வேறு, தேர்தலில் செயல்படுறதுன்றது வேறு, சிந்திக்கிறதுன்றது வேறு. சிந்தித்து அதை வந்து செயலாக்கம் பண்ணி மக்களை வந்து கையை பிடிச்சி தூக்குறதுன்றது வேறு. இதெல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அப்போது உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு திங்க் டேங்க், ஒரு கெப்பாசிட்டி டு ஹேண்டில் எ கிரைசிஸ் ஒன்றுமே இல்லை. 30 நாள் ஆச்சு காவேரி பிரச்சனை அதிகமாகி. பட் அது ஆரம்ப புள்ளியிலேயே இருந்தது. இன்றைக்கி நதி மேலாண்மை பற்றியோ இல்லை நீர் பகிர்றதை பற்றியோ வார்த்தைகள் பெருசாக இல்லை. ஒரு பேரா எப்பயுமே படிக்கிறது, தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய நீர் சம்பந்தமான உரிமைகளை மற்ற மாநிலத்தோடு சமரசம் செய்யாது, அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டம் மூலியமாக இதை சரி செய்யப்படும் இப்படின்றத நான் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டி பட்ஜெட் கேப்பில் நான் படிச்சிருப்பேன். அதே மாதிரி டோனு, அதே வார்த்தைகள், அதே விஷயம். ஒரு பட்ஜெட் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு பீப்புள். இன்றைக்கி பட்ஜெட்டில் ஒரு புதுசாக ஒரு பேரா செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒகேனக்கல் சுற்றி எவ்வளவு தண்ணி வருது, தண்ணி நிறைய வந்து ஏமாத்து நடக்குது, வர வேண்டிய தண்ணி வரலை கொள்கிற அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் கேமராஸ்லாம் நாங்கள் அங்கே வைக்க போகிறோம், டே நைட்டு மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேமரா திட்டம் ஒரு 5 கோடிக்கு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்றும் பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. 5 கோடி ரூபாய்க்கு கேமராஸ், ஹை ப்ரொஃபைல் கேமரா, நைட் விஷன் கேமராஸ் வைக்க போகிறோம். அந்த கேமரா வந்து தண்ணி மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணும், இல்லை தண்ணி எங்கேனாச்சும் எங்களுக்கு கம்மியாச்சுன்னா சொல்லும், இல்லை சம்மந்தம் இல்லாதது யாருன்னா வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பேசும். இல்லைனா வந்து இப்போ இங்கே வைக்கிறோம், இன்னும் அடுத்த கமா போட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயரில் வந்து மேகதாது எங்கே அணை கட்ட போகிறோன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நாங்கள் கேமரா வைக்க போகிறோம். இதுக்காக வந்து நாங்கள் கர்நாடக அரசுக்கிட்ட பர்மிஷன் கேட்போம். 2 லைன். நான் பட்ஜெட்டில் எதுக்கு இது வருது? பட்ஜெட்டுக்கு என்ன வேணும்? நிதி ஒதுக்கணும். நான் வந்து இப்போது ஒகேனக்கல்ல கேமரா வைக்கிறேன், அடுத்து நான் எங்கே கேமரா வைக்க போகிறேன்? மேகதாதுல வைக்க போகிறேன். அவங்க சொல்லுவாங்க எங்கள் இடத்துல நீங்கள் எப்படி வைப்பீங்க? இல்லைங்க, நீங்கள் அணை கட்டினீங்கன்னா எங்களுக்கு அது பிரச்சனை, நாங்கள் உட்காந்து பொழுதுக்கும் இருட்டில் வந்து பார்த்துன்னு இருக்க முடியாது, எங்களை கேட்காம கொள்ளாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதனால் நான் கேமரா வைப்பேன். என்னோட நோக்கம் வந்து யாரும் அங்கே அணை கட்டக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, கேமரா வைக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், லிட்டிகேஷன். பிரச்சனை என்ன? கம்முன்னு அவங்க கொட்டினே இருப்பாங்க, உட்காந்து பார்த்துக்கினே இருப்பாங்களா? இதுதான் அரசியல். 2 என் பட்ஜெட்டில் நான் 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கேன் கேமராக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? மேகதாதுலலாம் வைக்கக்கூடாது, நீ அணையை கட்டுவ அப்படின்ற அது தப்பு. ஆனால் அது வந்து எனக்கு அங்கே அதிகாரம் இருக்குது, அந்த வர தண்ணி என்னது இல்லையா? சரி கேமரா வைக்கக்கூடாதா? வாங்கு, 10 கோடி ரூபாய்க்கு ட்ரோன் வாங்குவேன், ட்ரோன் வாங்கி டெய்லி பறக்க விடுவேன், மேகதாதுல ட்ரோனை விட்டு பறக்க விடுவேன். உங்கள் மூமெண்ட்லாம் யாரும் இருக்கக்கூடாது. தண்ணி வரலாம், போகலாம், யானை வரலாம், சிறுத்தை வரலாம், புலி வரலாம், மனுஷனுங்க வரலாம் போகலாம், ஆனால் இன்ஜினியரு வேலையை செய்கிறது பண்ணக்கூடாது. நான் ட்ரோனை விட்டு பறக்க விடுவேன். இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ போய் மேலே சொல்லு, மத்திய அரசுகிட்ட போய் சொல்லு, நான் விடுவேன் ட்ரோனு, ஏன்னா நீ பண்ணுறது தப்பு. இதுதாங்க அரசியல். உக்காந்து இங்கே வந்து அவரை பற்றி பேசிட்டாங்க, இவரை பற்றி பேசிட்டாங்கன்னு எதிர்கட்சி தலைவரை தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சரி தூக்கின்னு போனீங்க, என்ன பண்ணிட்டீங்க? ஜெயிலில் போட்டிங்களா? இதுதான் அரசியலா? இதை பண்ணுறதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதே தான் பேச்சு. ஒரு நாளா? இனிமேல் 1 வாரம் பூரா ஓடும், இதே தான் ஓடும். எது அரசியல்? எது மக்களுக்கான அரசியல்? சிந்தனையே கிடையாது. ஆனால் ஒரு 2 பாட்டு போட்டு சாங் போட்டு இன்னும் அடுத்த தலைமுறை இப்படியே சிந்திக்க விட்டு போவாங்க. அடுத்த பட்ஜெட்டை இதே மாதிரி கட் அண்ட் பேஸ்ட்டு, கண்ட்ரோல் காப்பி, சி பேஸ்ட் வரும். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, முடிஞ்சு போச்சு. நன்றி சார், வணக்கம். நன்றி.